நம்முடைய மீட்பர் நம்மை மீட்பதற்காக வருகின்றார். அவர் யாரையும் ஒதுக்குவதில்லை, ஓரங்கட்டுவது இல்லை. ஆனால் குறிப்பாக தாழ்நிலையில் உள்ளவர்களை தேடி வருகின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி யார் யாரையெல்லாம் அவர் தேடி வருகிறார் என்று பார்த்தால், ஆச்சரியமான வகையிலே விளிம்பில் இருக்கிறவர்களை அவர் தேடி வருகிறார். அவர்களுக்கு நற்செய்தி தருவதற்கு, சொல்வதற்கு, வழங்குவதற்கு, அறிவிப்பதற்கு, ஊக்கமூட்டுவதற்கு, ஆறுதல் தருவதற்கு அவர் வருகின்றார். விளிம்பில் உள்ளோர் உலகிலே ஏராளமானவர்கள். சொல்ல போனால் அவர்தான் உண்மையிலேயே அதிகமாக உலகிலே வாழ்கின்றவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் வருகின்றார். ஆகவே நாம் பார்க்கிறது என்ன என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு முதலாவது இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, ஆடல் பாடல்களோடு அறிவிக்கப்படுகிறது, வான தூதர்களால் அறிவிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மிக முக்கியமான ஒன்று. அந்த இடையர்கள் தங்களுடைய இல்லங்களை விட்டு அகன்று காடுகளிலே தம்முடைய ஆடுகளோடு கிடைகளோடு வாழ்கின்றவர்கள். பிற மாந்தரோடு இயல்பான தொடர்பு கொள்வதற்கு இயலாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு முதலாவது அறிவிக்கப்படுகிறது. வானதூதர்கள் ஒளிமயமான தோற்றத்திலே அவர்களுக்கு முன் வந்து ஆடியும் பாடியும் மகிழ்ந்து அந்த நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் என்று பார்க்கும் பொழுது, இந்த இடையர்கள் ஒரு வகையிலே பிறரை காட்டிலும் அதிகமாக கடவுளை பிரதிபலிக்கிறவர்கள் என்று தோன்றுகிறது. கடவுளை பொறுத்த வகையில் இறைவன் மனிதனை மையமாக கொண்டே செயலாற்றுகிறார். அவருடைய படைப்பு என்று பார்க்கும் பொழுது, மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்துவிட்டு இறுதியிலே மனிதனை படைத்து, இதோ எடுத்துக்கொள், இதையெல்லாம் ஆட்சி செய், இதெல்லாம் உனக்குத்தான் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். எவ்வளவு பிரமிக்கத்தக்க ஒரு நிலையிலே அது இருக்கிறது என்று பாருங்கள். மீட்பு என்று வரும்பொழுதும் கூட விண்ணவர்களை மீட்பதற்காக அவர் எதுவும் செய்யவில்லை. அவர்கள் பாவம் செய்த போது தண்டிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் மனிதர்கள் பாவம் செய்த போதும் கூட அவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக கடவுளே இறங்கி வருகின்றார். ஆகவே கடவுள் மனிதனை மையமாக கொண்டு செயலாற்றுகிறார். அதே போல அந்த கடவுளை பிரதிபலிக்கிறவர்கள் போல இடையர்கள் தங்கள் ஆடுகளையே மையமாக கொண்டு வாழ்க்கை நடத்துவதை பார்க்கிறோம். ஆடுகளுக்கு எங்கே புல் கிடைக்கிறதோ அங்கே இவர்கள் போய் வாழ்கிறார்கள். ஆடுகளுக்கு எங்கே தண்ணீர் கிடைக்கிறதோ அங்கே போய் இவர்கள் குடியிருக்கிறார்கள். ஆடுகளோடு குடியிருக்கிறார்கள். அங்கே வெயில், மழை, குளிர் இவற்றையெல்லாம் அந்த ஆடுகளைப் போலவே பொறுத்து கொண்டு இவர்கள் செயலாற்றுவதை பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கையிலே மையம் ஆடுகள். அந்த ஆடுகளுக்காக இவ்வளவு பணி செய்கிற ஒருவர் இந்த இடையர்களுக்கு வானதூதர்கள் ஒளிமயமாக தோன்றி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் காட்சியளித்து இந்த இறைமகனாருடைய பிறப்பை அறிவிக்கின்றார்கள். உங்களுக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கின்றார், பெத்லேகேமிலே பிறந்திருக்கின்றார், ஒரு மாட்டுத் தொழுவிலே அவர்களை நீங்கள் காண முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த அற்புதமான செய்தியை சொல்வதை பார்க்கிறோம். அதே போல நாம் என்ன செய்கிறோம் என்றால், நம்முடைய சாதாரண வாழ்க்கையிலே பார்த்தால் எவ்வளவோ பேர், பெரும்பாலானவர்கள் இந்த அடிமட்டத்திலே தான் இருக்கிறதை பார்க்கிறோம்.
பயிர் செய்கிறவர்களை என்று எடுத்துக்கொண்டால், வேளாண் மக்கள் எடுத்துக்கொண்டால், தங்களுடைய பயிரை வளர்ப்பதற்காக வெயிலென்றும் மழையென்றும் குளிரென்றும் பாராமல் அவர்கள் பாடுபடுவார்கள். அந்த பயிர் வாடிவிட்டது என்று சொன்னால், வாடுகிற பயிரை கண்ட போதெல்லாம் அவர்கள் வாடிவிடுவார்கள். அந்த பயிர் செழித்து வளரும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். எப்படி கடவுள் தம்முடைய மக்கள் அவர்களை பார்த்து அவருடைய வெற்றி தோல்வி, அவருடைய இன்பம் துன்பம் இவற்றெல்லாம் ஏற்றபடி மகிழ்கிறார், வருந்துகிறார் என்றெல்லாம் பார்க்க முடிகிறது. அதே போலத்தான் இந்த மக்கள். அதே போல கட்டட தொழிலாளர்கள் வைத்துக் கொள்வோம். எவ்வளவு வெயில் அடித்தாலும் மழை பெய்தாலும் அதையெல்லாம் பாராட்டாமல், குறிப்பாக சிற்றாள்கள் என்று சொல்லுகிறவர்கள், அந்த கட்டடம் நன்றாக அமைய வேண்டுமே என்பதற்காக எவ்வளவு வருந்தி பாடுபடுகிறார்கள். அதே போல மருத்துவமனை என்று எடுத்துக்கொண்டால் இந்த தாதியர்கள் எல்லாம் இந்த நோயுற்றவர்களுக்கு மருந்து கொடுத்து அவர்கள் வரும்போது ஐயோ இப்படி இருக்கிறதே என்று வருந்தி, அவர்கள் நலம் பெறும்போது ஆகா நலம் பெற்று விட்டார்களே என்று மகிழ்ந்து அவர்களுக்கு வேண்டிய நலன்களை எல்லாம் செய்கிறவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே விளிம்பு நிலையிலே இருக்கிறவர்கள், அடிமட்ட தொழிலாளர்களாக பணியாளர்களாக இருக்கிறவர்கள், தங்களுக்கு அந்த வேலை கொடுத்தவர்களை எவ்வளவோ மதித்து அவர்களுக்காக அவர்களுடைய நலத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்கிறவர்களாக முன் வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களை தேடி வருகிறார் இறைமகனார். அவர்களுக்கு நற்செய்தி சொல்வதற்கு வருகிறார். உங்களுக்கு மீட்பு இருக்கிறது, மீட்பர் பிறந்து விட்டார், மகிழுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி உண்டாகுக, உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இறைவன் மாட்சி அடைவாராக என்றெல்லாம் சொல்லி பாடி ஆடி அவர்களுக்கு செய்தியை சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இறைமகனார் இந்த அடிமட்டத்திலே உள்ளவர்களுக்கு, விளிம்பு நிலையிலே உள்ளவர்களுக்கு நற்செய்தி தருபவராக, அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறவராக வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது எவ்வளவோ மகிழ்ச்சிக்குரிய ஒன்று, பாராட்டத்தக்க ஒன்று. அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியை காணோம், பொருளாதாரத்திலே உயர்வை காணோம், மக்கள் நடுவிலே மதிப்பு மரியாதையை காணோம் என்றெல்லாம் ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு கவலைப்படாதீர்கள், நான் வருகிறேன் என்று ஆறுதல் சொல்லுகிறவராக அந்த இறைமகனார் வருகிறார். அவரை வருக வருக என்று நாம் மகிழ்ந்து வரவேற்போமாக.